பிரைஸ் தி லார்ட். இந்த நவம்பர் மாதத்தில் 8ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 14வது வசனம். Psalm 91 verse 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப பிடித்தமான சங்கீதங்களில் இந்த சங்கீதம் ஒன்று. அதனால் நம்ம இதை மனப்பாடம் பண்ணியிருப்போம். சிலர் நம்ம எல்லா நாளும் இந்த சங்கீதத்தை நம்ம சொல்லிட்டு தான் நம்ம வெளியில் போவோம், சொல்லிட்டு தான் நம்ம படுக்கைக்கு போவோம். இப்படியான ஒரு சங்கீதம், அருமையான சங்கீதம். அதில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இதில் நம்ம பார்க்குறோம், அவனிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஆண்டவர் மேலே வாஞ்சையாக இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் மேலே நம்ம வாஞ்சையாக இருக்கிறதுனால தான் இது ஒரு சாட்டர்டே மார்னிங்காக இருந்தாலும், ஒரு லீவ் டேயாக இருந்தால் கூட காலையில் 5 மணிக்கு எழும்பி தேவ சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மற்ற நாட்களிலே கூட நம்மளுக்கு ஒரு ஒர்க் ஸ்கெடியூல் இருக்குது. அதனால் காலையில் எழும்பி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றோம். ஆனால் சாட்டர்டே சண்டேன்றது ஒரு டே ஆஃப் இல்லை, ஒரு லீவ் டே. அதுவும் குளிரான நேரங்களில் என்ன செய்யணும்னு ஆசையாக இருக்குது. நமக்கு அப்படி கொஞ்சம் நேரம் தூங்கலாம், கொஞ்சம் நேரம் பெட்டில் படுத்திருக்கலாம் அப்படின்னு தான் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம அதையெல்லாம் மீறி இல்லை நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம வந்திருக்கிறோம்னாலே நம்மளுக்கு தேவன் மேலே ஒரு வாஞ்சை கட்டாயம் இருக்கிறது. இல்லை, இந்த மெசேஜை நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மெசேஜஸ் நம்ம கேட்டிருக்கலாம், இல்லை எவ்வளவோ ஃபேஸ்புக்கில் அது இதுன்னு என்னெல்லாமோ போயிட்டுருக்குது, அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வாஞ்சை இருக்குதுல்ல. நமக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தையை தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார். அவன் என் மேல் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நம்மளை அவர் விடுவிப்பார். நம்மளை விடுதலை பண்ணுகிற தேவன், விடுவிக்கிற தேவன். He will deliver us. ஆமென். ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிற தேவன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய நாமத்தை நம்ம அறிந்திருக்கிறபடினால நம்மளை என்ன செய்வாராம் கர்த்தர்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம். உயரமான ஸ்தலத்தில் நம்மளை கொண்டு போவார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம நிலைமையும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் நம்ம நிலைமையும் யோசித்து பாருங்கள். 20 வருஷத்துக்கு முன்னால் நம்மலாம் எப்படி இருந்தோம்? ஆனால் இன்றைக்கி நம்மளை தேவன் எப்படி வச்சுருக்கிறாரு? எவ்வளோ உயர்வாக வச்சுருக்கிறார்ல, எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார், எத்தனை நன்மைகளை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். இதற்கெல்லாம் நான் தகுதியானவர்களா, பாத்திரவான்களா என்றால் இல்லை. இது தேவன் நம்ம மேலே வைத்த அன்பு, இது தேவன் நம்ம மேலே வைத்த கிருபை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் மேலே வாஞ்சியாக இருந்து பாரு, நான் இன்னும் உன்னைய உயரத்துக்கு கொண்டு போவேன், உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஆண்டவர் உயரத்தில் கொண்டு போவாங்க. இன்னும் நம்ம பிள்ளைகளை, நம்ம பேர பிள்ளைகளை கர்த்தர் உயரத்தில் கொண்டு போவார். ஏனென்றால் நாம் தேவன் மேல் வாஞ்சியாயிருக்கிறபடியால். ஒரு காலத்தில் நம்ம ஆண்டவரை ஏன் பின்பற்றினோன்னா, நம்முடைய அம்மா அப்பா நம்மளை கட்டாயப்படுத்தினாங்க. அதனால நம்ம சர்ச்சுக்கு போனோம், அதனால நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வந்தோம், அதனால ப்ரேயருக்கு போனோம், அதனால பைபிள் எடுத்து வாசித்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அம்மா அப்பா நம்மளை கட்டாயப்படுத்துகிறதுனால அல்ல, எனக்கு ஆண்டவர் மேலே வாஞ்சை இருக்குது. நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை அப்படின்ற ஒரு லைஃப்பில் நம்ம வந்துட்டோம். அதனால் நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு ஆறுதலாக இருக்குது, ஆண்டவருடைய சபை நமக்கு ஆறுதலாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன். நீ என் மேலே வாஞ்சியாக இருக்கிற மகள், நீ என் மேலே வாஞ்சியாக இருக்கிற மகன், நான் உன்னை விடுவிப்பேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால், கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அது நிமித்தமாய் கர்த்தர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் வைக்கிறார். அடுத்த வசனத்தையும் கூட வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நம்ம கூப்பிடும்போது என்ன செய்வாராம் கர்த்தர்? நம்மளுக்கு பதில் கொடுப்பாராம், மறு உத்தரவு அருளி செய்வார். நம்ம அப்பா இயேசுவேன்னு சொல்லும்போது, மகளே நான் இங்கே தான் இருக்கிறேன், மகனே
நான் இங்கே தான் இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாங்களாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. ஆபத்தில் நம்ம இந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம், தானியேல் சிங்கக்கெபியில் போடும்போது ஆண்டவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? தேவ தூதனை அனுப்பி என்ன செய்தாங்க? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாங்க. அந்த சிங்கம் சேதப்படுத்தலை. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, ரொம்ப பிரியமான ஒரு வார்த்தை, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. கர்த்தரே என்னோடு கூட இருக்கிறார். மோசே சொன்னார், அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், நான் என் தூதனை உனக்கு முன்னால் அனுப்புகிறேன், நீங்கள் தூதன் உங்களை நடத்துவான், நீங்கள் போங்க. மோசே சொல்கிறார், இல்லை ஆண்டவரே, தூதன் அல்ல ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட வரணும். நீங்கள் எங்கள் கூட வரலன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு புறப்பட மாட்டோம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னார்ல. அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம கூட, ஆண்டவரே வர்றாரு. ஹல்லேலூயா. ரொம்ப பிடித்தமான சம்பவம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னி சூளையில் போடுறாங்க. 7 மடங்கு அக்னி வெறுப்பு, அந்த வெப்பம் அவ்வளோ 7 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி போடுறாங்க. அதில் அந்த ராஜா பார்க்கும்போது 4வது நபராக ஒருத்தர் உலாவுறாரே, நம்ம 3 பேரில் போட்டோம், அந்த 4வது நபருடைய முக சாயல் தேவ சாயலை போல இருக்குதே அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல யார் இறங்கி வந்தா தெரியுமா? தேவனே இறங்கி வந்தாங்க. ஹல்லேலூயா. அக்னி சூளையில் தேவதூதன் அல்ல, தேவனே இறங்கி வந்தார். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. நம்ம ஆபத்தான சூழ்நிலையில், மரண இருளின் பள்ளத்தாக்கு என்கிற சூழ்நிலையில் போகும்போதெல்லாம் கர்த்தரே நமக்காக நம்ம கூடவே இருக்கிறார். நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. நம்ம சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் கூட இருப்பார், அக்னியில் நடந்தாலும் கர்த்தர் கூட இருப்பார், கர்த்தரே கூட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கூட இருந்தால் ஆண்டவர் நம்மளை தப்புவிப்பார். அது மாத்திரம் இல்லை, நம்மளை கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுத்து நம்மை ரட்சிக்கிறார். இந்த நீடித்த நாட்கள் என்பது 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த உலகத்திலையும் நீடித்த நாட்கள், அதுக்கப்புறமா இட்டர்னிட்டி, நித்திய காலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேவனோடு கூட இருக்க போகிறோம். அந்த நீடித்த நாட்கள் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்து கர்த்தர் தம்முடைய மகிமையில் நம்மளை அழைத்து கொள்ளுகிற அந்த நீடித்த நாட்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்போ வருது? நம்ம தேவன் மேல் வாஞ்சியாக இருக்கும்போது, தேவனுடைய நாமத்தை நம்ம அறிந்திருக்கிற போது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கும்போது, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நிழலில் நான் தங்கும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா என் தஞ்சம், நீங்கள் தான்ப்பா என் கோட்டை, நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு பதில் கொடுப்பேன், ஆபத்தில் நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விடுவித்து உன்னை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களாய் உன்னை திருப்தி ஆக்குவேன், என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன், நீ கூப்பிடும்போது நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஆண்டவருடைய அருமையான இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தில் அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?